ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழியில குரு பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல. அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே. சடனா பார்த்தா ஹார்ட் அட்டாக் வருது. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்க நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் பத்தி. இப்போ நான் வந்து என்னோட ஏஜுக்கு வந்து இவ்வளோதான் புஷ் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாமல் புஷ் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்த் இருக்கலாம். ஒய் ஷுட் ஐ டூ இட்? நான் காம்படிஷன் போகிறேன். பேசிக்கலி ஐ வாண்ட் லுக் நைஸ் அண்ட் ஃபிட். அதுக்காக இப்போ வந்து 8 packs உருவாக்கி மஸ்குலர் இன்னும் பயம் மஸ்குலர் வரணும்னு நினச்சி ஒர்க் பண்ணும்போது எடுப்போம் லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த எஃபர்ட் மை காஸ்ட் லைஃப். சார் அந்த டைமில் இருந்துச்சா சார் 6 pack 8 pack அதெல்லாம் இருந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் மிஸ்டர் மெட்ராஸ் அப்போ இருக்கும்போது நான் ஃப்ளாட் ஸ்டமக்கில் தான் இருந்துட்டு இருந்தேன். அப்போ வந்து எல்லாரும் பொறுக்கி பசங்க தானே கூப்பிடுவாங்க. அப்போ நல்லா உடம்பு வச்சுருந்தாலே பொறுக்கி பையன்தான். இப்போ தான் வந்து எல்லாம் மேன் அப்படின்னாங்க. ஸோ ரொம்ப சமீபத்தில் ஆக்டர் ராம்கி அவர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் ஹேர் பற்றி. ஏன்னா இப்போ இருக்க பசங்க ரொம்ப கஷ்டப்படுறது அந்த ஒரு ஹேர். ஸோ டெல் அஸ் ஒன் அட்வைஸ் ஆர் ஒன் டிப் டு இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு. உங்களுக்கு முடி வந்து கொட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறது ஒன்று. அது நான் வந்து அப்படி இப்போ தான் நிறையா அப்யூஸ் பண்ணிடுறேன். இப்போ தான் கேரவன் வந்துருச்சு. இப்போ வந்து கேரவனில் ஒரு வாஷ் பண்ணலாம், தலையை திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம். அப்போல்லாம் கிடையாதுல்ல. அப்போ ஃபேன் காற்றுல வேர்த்து இருக்கும்போது ஃபேன் காற்றுல தான் ட்ரை பண்ணிக்குவோம். இல்லை ட்ரையரை போட்டு அதில் வேர்வே இருக்கும் போதே ட்ரை பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த ஷார்ட்டை நடிப்போம். ஸோ அது எனக்கு அமைப்பு வந்து முடி இருக்கணுன்றது அமைப்பு. இப்போ டாக்டர் வந்து அரசியலுக்கு வரலாம், ஒரு இன்ஜினியர் அரசியலுக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகன் அரசியல் வரும்போது அவனுடைய தொழில் அது. தொழிலையும் எதையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதை நீங்கள் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங். இதெல்லாம் பேசுகிறாரு, இது பண்ணியிருக்கலாமா படத்தில் அப்படின்னு கேட்கக்கூடாது நான் நினைக்கிறேன். சார் இப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு மரணத்தை பற்றின ஒரு பயம் அது எல்லாமே இருக்கும். இப்போ நீங்கள் பண்ணாத ஸ்டண்ட் இல்லை, நிறைய ரிஸ்க்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்போச்சும் இந்த ஒரு டெத்தை பற்றின ஒரு பயம் இருந்திருக்கா? டெத்தை பற்றி பயம் இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா என்றைக்காச்சும் சும்மா உட்காந்து பார்த்தா நான் ஒரு நேரத்தில் நான் இருக்க மாட்டேன் நினச்சாலே ஒரு சின்ன ஒரு ஹாலோ ஃபீலிங் வரும். என்னடா அது அவ்வளோதானா அப்படின்னு. ஏன்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு திங்க் லைக் தேட். ஏன்னா அதை பற்றி நினச்சிட்டு இருக்கிறதும் வேஸ்ட்டு நான் நினைக்கிறேன். பிகாஸ் யூ ஷுட் நாட் கீப் ஆன் திங்கிங் பிகாஸ் யூ கோயிங் டு ரூயின் யுவர் ஹெல்த். ஏன்னா இறைவன் என்ன கட்டளை இட்டிருக்கிறான், என்ன எழுதி வைத்திருக்கான்னு நமக்கு தெரியல. ஸோ வாழும் வயதிலே அது ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியத்தோடு நல்லபடியாக இருந்துடணும். அப்படி பார்த்தா ஆரோக்கியமாக இருக்கிறவங்க இறக்குறாங்க சார் நீங்கள் நாளைக்கு உடனே கேட்டக்கூடாது. இட் டிபெண்ட்ஸ் வாட் இஸ் யுவர் ஃபேட்டுன்னு. ரெண்டாவது அதே நினச்ச ஃபியர் வந்து ஆல்சோ ஒரு உலகுக்கு உடல்நிலையை வந்து பாதிக்கும் நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூ க்ரோ ஓல்டர் அண்ட் ஓல்டர் தென் யூ ஸ்டார்ட் திங்கிங் மோர் அண்ட் மோர் அபவுட் யுவர் சில்ட்ரன். நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஃபியர் ஸ்லோலி வில் ஸ்டார்ட் கிரிப்பிங்கும் நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ ரீசெண்டாக எப்பாச்சும் நீங்கள் பேசியிருக்கீங்களா? உங்களுக்குள்ள ஒரு பேச்சு இருக்கும்ல, ஹெல்த்தை பற்றி இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்க வேண்டியது இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இப்போது இந்த ஜிம்மில் போகிறவங்களாம் பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, ஒரு 32 அந்த ஒரு 30s இருப்பாங்க. சடனாக பார்த்தா ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இப்போ நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஒரு விஷயங்கள் பற்றிலாம். அது வந்து ஹெல்த் ரிலேட்டடாக பார்ப்போம். காரணம் என்னென்னு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்மளால் சொல்ல முடியல. நிறைய பேர் வந்து they all blame it on கோவிட் வேக்சின்ஸ். அது கோவிட் வேக்சின்ஸ்னால தான் கிளாட் வருதா, கோவிட் வேக்சின்ஸ்க்கு அப்புறம் தான் இது நடக்குது நமக்கு தெரியல. இட் குட் ரிலேட்டட் டு சோ மெனி திங்ஸ். ரெகுலர் மெடிக்கல் செக்அப் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா கூட ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். ஏதோ ஒன்று வந்து அதிகமாக இருக்குது, குறைக்கணும். சுகரு அது வந்து அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ பேசிக்காக மெடிக்கல் செக்அப் இஸ் வெரி வெரி எசென்ஷியல். அதனால் இன்சூரன்ஸ் இஸ் ஆல்சோ வெரி எசென்ஷியல். இன்றைக்கி வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா வசதி இல்லாதவங்களாம் போக முடியாத அளவுக்கு இன்றைக்கி ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் அதை சார்ஜிங். அண்ட் அவங்களும் வந்து என்ன சொல்கிறது ஹை அண்ட் ஃபெசிலிட்டி தான் தராங்க. ஆனால் தட் கம்ஸ் வித் அ காஸ்ட். ஸோ நாட் எவ்ரிபடி கேன் அஃபோர்ட் இட். வரும்போது அது ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எல்லோரும் பண்ணி வச்சுக்கிறது நல்லதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா என்ன நோய் யாருக்கு வருதுன்னு இப்போ தெரியலையே. ஏன்னா குளோபலாகவே இட்ஸ் வேரியஸ் இஷ்யூஸ் ஆர் கம்மிங். புது வைரஸ் வருதுன்றாங்க. புது வைரஸ் பார்த்து இப்போ கிளைமேட்டே சரியில்லை, எல்லோரும் காஃப் அண்ட் கோல்டு ஃபீவர் எல்லோரும் படுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்குல்ல. ஸோ மெனி திங்ஸ் இருக்கிறனால நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை எவ்வளோ தூரம் பேணி காக்க முடியும் தான் பண்ண முடியாது. ரெஸ்ட் லெஃப்ட் டு காட் இந்த ஃபேட். ஓகே. ஏன்னா சில பேர் இந்த ஜிம்மில் ஏற்படுற மரணம் சொல்லும்போது பண்ணும்போது வெனவர் ஒரு எக்ஸ்டென்ட் தான் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னுடைய ஏஜுக்கு வந்து இவ்வளோ தான் புஷ் பண்ண முடியும்னா அதுக்கு மேலே ஒருத்தர் சேலஞ்ச் பண்ணாமல் புஷ் பண்ண முடியாது. ஸ்ட்ரென்த் இருக்கலாம். பட் ஒய் ஷுட் ஐ டூ இட்? நான் என்ன காம்படிஷன் போகிறேன். பேசிக்கலி ஐ வாண்ட் லுக் நைஸ் அண்ட் ஃபிட். அதுக்காக இப்போ வந்து 8 packs உருவாக்கி மஸ்குலர் இன்னும் பயம் மஸ்குலர் வரணும்னு நினச்சி ஒர்க் பண்ணும்போது எடுப்போம் லாட் ஆஃப் எஃபர்ட். அந்த எஃபர்ட் மை காஸ்ட் யூர் லைஃப். தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சார் அந்த டைமில் இருந்துச்சா சார் 6 pack 8 pack அதெல்லாம் இருந்துச்சு? ஏன்னா இப்போ நீங்கள் மிஸ்டர் மெட்ராஸ் அப்போ இருக்கும்போது நான் ஃப்ளாட் ஸ்டமக்கில் தான் இருந்துட்டு இருந்தேன். ஆமாம், அது இன்னும் ஒரு அந்த அப்போ இருந்துச்சு. அப்போ வந்து எல்லோரும் பொறுக்கி பசங்க தானே கூப்பிடுவாங்க.
அப்போ நல்லா உடம்பு வச்சுருந்தாலே பொறுக்கி பையன்தான். இப்போ தான் வந்து எல்லாம் மேட்ச் மேன் அப்படின்றாங்க. ரைட். உங்களுக்கு அதுக்கப்புறம் தோணலையா சார் மிஸ்டர் மெட்ராஸ் வாங்கிட்ட பிறகு இன்னும் நிறைய ஸ்டேஜ் பண்ண மிஸ்டர் இந்தியா அந்த மாதிரியான பிளான் பண்ணேன். அப்போ வந்து நம்ம காலேஜ்லேயும் பணம் கிடையாது, யூனிவர்சிட்டியில் பணம் கிடையாது. நான் வந்து பாட்டியாலாவுக்கு அனுப்பணும், மிஸ்டர் இந்தியாவுக்கு. ஓகே. பணம் கிடையாது, அதனால் எங்கள் பாட்டி பணம் கிடையாது. ஸோ ஐ டென்ட் கோ. பட் அது ஒரு சின்ன ஒரு வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. இப்போ இருக்கிறவங்க நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்தா கேலோ இந்தியாவிலலாம் கவர்மெண்ட்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் கிவிங் ஸோ மச் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ், ஸ்பாட்டிங் டேலண்ட்ஸ் அண்ட் என்கரேஜிங் தம். அவங்களுக்கு எவ்வளோ ஸ்கோப் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம். ரியலி சார். ரொம்ப சமீபத்தில் ஆக்டர் ராம்கி அவர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது அவர் சொல்லியிருந்தார், எவ்ரி ஒன் இஸ் டாக்கிங் அபவுட் இஸ் ஹேர் பற்றி. ஏன்னா இப்போ இருக்க பசங்க ரொம்ப கஷ்டப்படுறது அந்த ஒரு ஹேர். ஈவன் உங்களை பார்க்கும் போதும் யூ மெயின்டைன் யுவர் ஹேர், யூ க்ரூம் யுவர் செல்ஃப் வெரி குட், பீட் த ஸ்பெக் யுவர் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு நீட்டாக இருக்கணும். அது எப்போ பண்ணுறீங்க? ஸோ டெல் அஸ் ஒன் அட்வைஸ் ஆர் ஒன் டிப் டு இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு இது மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. யூ கேன் பி லைக் அது ஒரு தனி சொல்ல முடியாது சார். ஐ திங்க் ஹேரை பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியாது. என்னப்படி எனக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ தான் கேரவன் வந்துருச்சு. இப்போ வந்து கேரவனில் ஒரு வாஷ் பண்ணலாம், தலையை திருப்பி ட்ரை பண்ணிக்கலாம். அப்போல்லாம் கிடையாதுல்ல. அப்போ ஃபேன் காற்றுல வேர்த்து விறுவிறுத்துருக்கும் போது ஃபேன் காற்றுல தான் ட்ரை பண்ணிக்குவோம். இல்லை ட்ரையரை போட்டு அதில் வேர்வை இருக்கும் போதே ட்ரை பண்ணிக்கிட்டு திருப்பி அந்த ஷார்ட்டை நடிப்போம். இவ்வளோ வந்து பிரச்சனைகள் இருந்தது. அப்போ என்ன பார்த்தீங்கன்னா நிறைய தூரம் சிரஞ்சீவி கூட ஒரு நாள் கிடைக்குன்னா, எவ்வளோ தூரம் நீ தலையை வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுவேன் சார், இல்லாட்டி வேர்வையில் எல்லாம் ஒட்டி போகுது சார் தலை அப்படின்னு. அதனால் அது சார் அமைப்பு தான் நான் நினைக்கிறேன். அது வந்து முடி இருக்கிறது ஹெரிடிட்ரி தான். உங்களுக்கு முடி வந்து கொட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து அப்யூஸ் பண்ணுறது ஒன்று. அதாவது நான் வந்து அப்படி பார்த்தா நிறையா அப்யூஸ் பண்ணியிருக்கேன். தலையை வந்து எப்போ பார்த்தாலும் ஷாம்பு போட்டு குளிச்சுட்டே தான் இருக்கேன் நான். ஸோ அது எனக்கு அமைப்பு வந்து முடி இருக்கணுன்றது அமைப்பு. அதனால் எனக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே இன்னும் 2 பேரும் சொன்னேன், ஹவ் யூ லுக் டஸ் நாட் மேட்டர், ஹவ் யூ லுக் ஃப்ரம் த இன்சைட் மேட்டர்ஸ். நீங்கள் அதுக்காக முடி கொட்டிடுச்சுன்றதுக்காக என்ன உங்களை வந்து மதிக்க மாட்டாங்களா? நவீன் முடி இருந்தால் என்ன முடி இல்லாட்டி என்ன பழகிறவன் தான் நண்பன். அதை வந்து ஒரு 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 இதாகவே எடுத்துக்கூடாது. ஓகே ரைட். ஐ திங்க் தட் இஸ் ஹவ் யூ ஹேவ் டு லிவ். அதனால் அது ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம். ஆனால் அது ஏன்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஸ்பெசிஃபிக்காக கேட்கும் போது அது வந்து சில பேருக்கு அது இருக்குது, சில பேருக்கு இல்லை. அது என்ன பண்ண முடியும்? ஓகே சார். யூ லைக் இப்போ ஒவ்வொரு படம் நடிக்கிறீங்க, இப்போ ஒரு படத்தில் இப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸராக நடிக்கும் போது அந்த பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்குமா? மற்ற ஆக்டர்ஸ் சரி, நீங்கள் பொலிட்டிக்கலில் இருக்கிறதால ஒரு டைரக்டர் ஒரு டைலாக் பொலிட்டிக்கல் கரெக்ட்னஸ் வந்து சில இஷ்யூஸில் சோஷியல் இஷ்யூஸில் பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா நம்ம வந்து சோஷியலாக வந்து இந்த படம் வந்து பண்ணால் மக்கள் மத்தியில் என்னவா நினைப்பாங்க அப்படின்னு நினைக்க தோணுது சில விஷயங்கள். நீங்கள் தவிர்த்து இருக்கீங்களா அந்த மாதிரி? இது வேண்டாம், இது பண்ணால் சில விஷயம் நான் சொல்லுவேன். சில விஷயம் வந்து ஓப்பனிங்கில் வந்து இப்படி வந்து அதுக்கு வந்து நிவர்த்தி செய்கின்ற மாதிரி காட்சிகள் அமைந்து விட்டால் அது ஃபைன் விட்டுருவேன். சார், இப்போ நீங்கள் நாட் ஒன்லி இப்போ நீங்கள் முன்னாடி இருந்தே அரசியலையும் இருக்கீங்க. இப்போ படங்களில் ஒரு வேளை ஒரு டூயட் ஆடுறீங்க, ஒரு சின்ன ஒரு கிளாமர் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குன்னு வைங்க, அது உங்களுக்கு எப்பாச்சும் பாதர் பண்ணியிருக்கா? ஒரு வேளை இது நம்ம இட் ஷுட் நாட் பாதர். நீங்கள் மெண்டலில் எடுத்துட்டீங்கன்னா அப்புறம் வந்து கலைக்குலத்தில் இருக்க முடியாது. ஓகே அது டிஃப்ரெண்ட், இது டிஃப்ரெண்ட், அவ்வளோதான். சுவிட்ச் ஆஃப் அண்ட் சுவிட்ச் ஆன் தான். அது வந்து கதாபாத்திரமாக நினைக்கணும், கதாபாத்திரமாக நடிக்கணும். அதை வந்து பீப்புள் ஹவ் ஆல்சோ ஸ்டார்டட் அண்டர்ஸ்டாண்டிங் சர்டன் திங்ஸ். ஏன்னா டாக்டர் வந்து அரசியலுக்கு வரலாம் இல்லையா, ஒரு இன்ஜினியர் அரசியலுக்கு வரலாம். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகன் அரசியல் வரும்போது அவனுடைய தொழில், அது தொழிலையும் எதையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங். இவ்வளோ இதெல்லாம் பேசுகிறாரு, இது பண்ணியிருக்கலாமா படத்தில் அப்படின்னு கேட்கக்கூடாது நான் நினைக்கிறேன். வாட் இஃப் நீங்கள் ஒரு பாச்சு உங்கள் படங்களில் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயின்காக யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைரக்டரே எழுதுறாரு. ஏன்னா சில டைரக்டர்ஸ் தே வாண்ட் அவங்க ஹீரோவை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவும் சார் இது கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்குன்ற அது மாதிரி என்ன பண்ணுறேன் தானே, அந்த கேரக்டர் வாட் இஸ் இட் டூன்னு தானே பார்ப்பேன். என்ன பண்ண வைக்கிறாரு அந்த கேரக்டர்னு பார்ப்பேன். அது எனக்கு ஒப்புதல் இருக்காலேன்னு பார்ப்பேன். ஓகே ரைட் சார். ஸோ இப்போ இன்றைக்கி நீங்கள் ஒரு ப்ரொமோஷன் இன்டர்வியூக்கு வந்திருக்கீங்க, இப்போ நிறைய இன்டர்வியூஸ் நீங்கள் கொடுக்கலாம். பட் ஸ்டில் யூ இந்த மாதிரி வெளியே இருந்தாலும் யூ மெயின்டைன் யுவர் ஹெல்த். உங்களோட ஃபுட் ரொட்டீன் கரெக்டாக எப்போ போல தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிப்பீங்களா? ஆமாம், ஆல்வேஸ் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுவேன். அண்டர்ஸ் அண்டில் இப்போ வந்து நேற்று வேலூர் போனேன். வேலூர் போகிற வழியில் நான் வந்து என்னுடைய சகோதரர்களோட இயக்கத்தின் சகோதரர்களோட போனேன். ஒரு 50-60 பேர் போகும்போது நான் மட்டும் இதை தான் சாப்பிடுன்னு போய் தேடிட்டு போக முடியாது. எல்லாரோட சேர்ந்து உட்காந்து நேற்று சாப்பிட்டு போனோம். அந்த மாதிரி அது ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்குது, மகிழ்ச்சியும் கொடுக்குது. ஸோ ஐ அட்ஜஸ்ட் சர்டன் டேஸ். அது சீட்டுன்னு சொல்ல மாட்டேன், ஐ அட்ஜஸ்ட் டயட். அங்கே சாப்பிட்டா அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணி அது ஆயில் இல்லாத அந்த மாதிரி எதுவும் ரொம்ப காரசாரமாக சாப்பிடாம போயிடும். ஓகே. பட் சில பேர் சொல்லுவாங்க அந்த டேஸ்ட் பட் இதுவும் பண்ணிக்கிட்டு உடம்ப பார்த்துக்கணுமா, அதுவும் ஒரு மனுஷனா பிறந்து இது கூட சாப்பிட முடியலன்னா அது என்னப்பா லைஃப் கேட்குறாங்க. வந்து சின்ன அட்லீஸ்ட் ஒரு 40-50 வயசு வரைக்கும் சாப்பிடலாம், அதுக்கு மேலே சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாதுல்ல. ஓகே, 40 வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு சாப்பிட்டுக்கலாம். 50 வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் சாப்பாடே வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா பெட்டர். ஏன்னா உங்கள் ஆர்கன்ஸ் வந்து நீங்கள் 20 வயசுல இருந்த ஆர்கன்ஸ் வந்து நாட் கோயிங் டு ஃபங்க்ஷன் த சேம் அட் 50 or 60 or 70. அவங்க டயர்டாக இருக்கும்ல, ஒர்க் பண்ணி.
அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும்ல. நீங்கள் வாட் எவர் இஸ் டைஜஸ்டபிள் ஈஸிலி யூ ஈட் இட். போர் தொழில் எந்த அளவுக்கு ஒரு பெரிய வெற்றி பெற்றுச்சோ கண்டிப்பாக அந்த ஸ்மைல் மேனும் அதே போல் ஒரு வெற்றி படமாக அமையன்றது. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட் சார். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். எங்களுக்கு பீடிக்கே வழி இல்லை குரு. பிச்சை எடுக்கிறோம். பிச்சை எடுக்கணும்னு ஆயிடுச்சுல, அப்படியே ஒரு குவார்டர் கட்டிங் சேர்த்து எடுக்க வேண்டியதானே.